உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது mohatechintamil. நான் உங்கள் மோகன். இன்றைக்கான வீடியோவில் ஆண்ட்ராய்ட் சம்மந்தப்பட்ட ஒரு சீக்ரெட் செட்டிங்ஸ் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். மார்ஷ்மெலோ வர்ற புதுசில் ஆண்ட்ராய்ட் பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டம் யூஐ டியூனர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க. இதை யூஸ் பண்ணி உங்கள் டூல் பாக்ஸ் மேலே இருக்க அந்த மெனுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹைட் பண்ணுறதுக்காக அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஆப்ஷன் மார்ஷ்மெலோ நீங்கள் வந்து எனேபிள் பண்ணோம்னா ஒன்றும் கிடையாதுங்க. மேலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே ஸ்வைப் பண்ணுங்க. ஸ்வைப் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே செட்டிங்ஸ் பட்டன் இருக்கு இல்லையா, கியர் ஐக்கான், இது லாங் ப்ரெஸ் பண்ணிட்டா போதும். இங்கே கீழே வருது இல்லையா, இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் யூஐ டியூனர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆனது ஆகிடும். நான் யூஸ் பண்ணது இப்போ ஆண்ட்ராய்ட் பையன்றதால எனக்கு வந்து டிஸ்பிளே ஆனது ஆகல. பட் நீங்கள் மார்ஷ்மெலோ அதுக்கு அடுத்து இருக்க டிவைசஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்ஷன் மேபி எனேபிள் ஆனது ஆகலாம். அதே நேரத்தில் மேலே டைமர் ஓடிட்டு இருக்கு, நம்மளுக்கு டைம் மட்டும் மினிட்ஸ் மட்டும் தான் காட்டுது. அதில் செகண்ட்ஸ் கூட நம்ம வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீக்ரெட் மெத்தட் இந்த ஆண்ட்ராய்ட் 9 பையில் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி ஒரு பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், அப்புறம் கமெண்ட் பண்ண மாட்டாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் கியர் ஐக்கானை கிளிக் பண்ணி லாங் பிரஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. அப்படி வரல அப்படின்னும் போது நான் சொல்ற இந்த நோவா லான்ச்சர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் பார்த்து வந்து இன்ஸ்டால் ஆனது பண்ணுங்க. நான் ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அது இன்டர்ஃபேஸ் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்குங்க. ஸோ இப்படி அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு ஓப்பன் ஆனதாகும். இப்போ இந்த அப்ளிகேஷன் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமாக அந்த லான்ச்சருக்குள்ள உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உள்ள போயிட்டு ஒரு லாங் பிரஸ் பண்ணுங்க. லாங் பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமாக கீழே விட்ஜெட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆனதாகும். அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஆக்டிவிட்டிஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இது லாங் பிரஸ் பண்ணுங்க. ஸோ இங்கே இடத்துல வந்து விட்டுருங்க. விட்டுறதுக்கு அப்புறமாக அந்த ஆக்டிவிட்டிஸ் என்ற ஆப்ஷனுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு போயிடும். இங்கே போனதுக்கு அப்புறமாக உங்களுக்கு சிஸ்டம் யூஐ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தா வந்து கீழே டிஸ்பிளே ஆனதாகும். அந்த ஆப்ஷன் பார்த்தா நீங்கள் செலக்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஸோ இது இந்த ஆப்ஷனுக்குள்ள லாஸ்ட்டாக நீங்கள் வந்து போனீங்கன்னா இங்கே சிஸ்டம் யூஐ டெமோ மோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்குது. அது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. லாங் ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பார் மற்றும் டூ நாட் டிஸ்டர்ப் அப்படின்ற இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஆனதாகும். ஸோ மேலே பாருங்க சிஸ்டம் யூஐ டியூனர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் தான் அது. இப்போ நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் பார் பார்த்தீங்கன்னா வந்து டைரெக்டாக கிளிக் பண்ணி நான் சொன்ன எல்லா ஆப்ஷன் பார்த்தா அங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆனதாகும். இங்கே வந்து பாருங்க, நீங்கள் ஹெட்செட் மாட்டியிருந்தா அந்த ஹெட்செட் ஆப்ஷன் பார்த்தா உங்களுக்கு மெனுவில் வேணான போது அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஹைட் ஆன் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரொஃபைல், கேஸ்ட், ஹாட்ஸ்பாட், ப்ளூடூத், டூ நாட் டிஸ்டர்ப் போர்ட், வால்யூம், இது மாதிரி எந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தா உங்களுக்கு வந்து மெனு பார்ல வந்து டிஸ்பிளே ஆனது ஆச்சுன்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஹைட் ஆன் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு அது டிசபிள் ஆனதாகாவது ஹைட் மட்டும் தான் உங்களுக்கு ஆகும். ஸோ அது மட்டும் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் வந்து டைமர் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க இல்லையா. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைம் மினிட்ஸ் மட்டும் தான் இருக்குது. கீழே டைம் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இது வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக ஷோ ஹவர்ஸ், மினிட்ஸ் மற்றும் செகண்டுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. ரெண்டாவது டிஃபால்ட் ஆப்ஷன் தான் இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாருங்க செகண்ட்ஸ் கூட நமக்கு இங்கே வந்து ஆட் ஆனதாயிடுச்சு. ஸோ இது ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த ஆப்ஷன் பார்த்தா வந்து நிறைய பேர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பண்ணேன். வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க நம்ம கூட மறக்காம ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதை தவிர வேறு ஏதாவது சீக்ரெட் மெத்தட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா அது மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்க. நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அது சம்பந்தப்பட்ட வீடியோஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது மூணு வீடியோ நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம். Are you listening? Damn.